உலக ஜனங்களுக்கு எனது பணிவான வணக்கம். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் 23/4/2026 நடந்து முடிந்துவிட்டது. 4/5/2026 ஓட்டு எண்ணப்பட்டு முடிந்துவிட்டது. 23/4/2026 அன்று ஓட்டுப்பதிவு நடந்தது. நடந்து முடிந்தவுடனே அன்று இரவு என் தேவனாகிய கர்த்தர் கடவுள், நான் கடவுள் என்று குறிப்பிடுவது உலக ஜனங்களுக்கெல்லாம் உள்ள ஒரே கடவுள் தான், எல்லாத்துக்கும் ஒரே கடவுள் தான். ஆனா இஸ்லாம் எப்படி கூப்பிடுறாங்க? அல்லாஹ் இறைவனை எப்படி கூப்பிடுறாங்க? கடவுளை கடவுளை அல்லாஹ் இறைவன் கூப்பிட்டு கடவுளை கும்பிடுறாங்க. கிறிஸ்தவர் எப்படி கூப்பிடுறாங்க? யெகோவா என்னும் நாமம் கொண்ட தேவனாகிய கர்த்தரே அப்படின்னு கூப்பிட்டு கும்பிடுறாங்க. இயேசு கிறிஸ்து அவர் மேல பாக்குறாரு, பிதாவை தேவனாகிய கர்த்தர்னு அப்படி கும்பிடுறாரு. இந்துக்கள் எப்படி கும்பிடுறாங்க? பொதுவாக இந்துக்கள் கும்பிடுறது தனிப்பட்ட முறையில் அவங்க குலதெய்வமோ மற்ற சமயம் பேர சொல்லாம தெய்வமே ஆண்டவரே அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவர்தான் கடவுள். ஒவ்வொரு மதத்தினரும் அவர்கள் ஒரு பாதையில போறாங்க, இந்த ஒரு மதம் போறாங்க. ஆனா உலக ஜனங்களுக்கெல்லாம் உள்ள ஒரே கடவுள் தான் எனக்கு உருவாக இருந்து என்ன சொல்லி வருகிறார். 23/4/2026 அன்று எந்த கர்த்தர் கடவுள், உலக ஜனங்களுக்கெல்லாம் உள்ள ஒரே கடவுள் என்னை அழைத்தார், என்னதற்கு கூறினார். மேலும் யார் முதலமைச்சர் என்று கூறினார். மேலும் 24/4/2026 அன்று அதிகாலை 1 மணி 1:30 மணிக்கு என்னை திரும்ப அழைத்தார், என்ன கூறினார். யார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்று கூறினார். இதனை நான் மாமனிதன் இம்மாற்றூர் யூடியூப் சேனலில் எபிசோடு 153 நாள் 25/4/2026 ஒளிபரப்பு இருக்கிறேன், பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். முதலாவதாக அப்புறம் 29/4/2026 வெளியே சொல்லியிருந்தேன். அந்த ஊர்ல என் தேவனாகிய கர்த்தர் என ஜெபத்துக்கு அழைத்தார். 29/4/2026 திருக்க தரிசனம் கூறினார். யார் முதலமைச்சர்? ஆனா முதல் நாள் கூறும்போது என்ன சொன்னார்னா 23/4/2026 இரவு 24/4/2026 அதிகாலையில் என்ன சொன்னார்னா, தமிழகத்தின் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, இது என தேர்தல் முடிவு. அப்போதைக்கு அவருக்கு தற்காலிகமானது கூறினார். அதே இது 29/4/2026 என்ன கூறும்போது தமிழகத்தின் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, இது என தேர்தல் முடிவு என்று கூறினார். இதையும் நான் மாமனிதன் இம்மாற்றூர் யூடியூப் சேனலில் எபிசோடு 154/2/5/2026 ஒளிபரப்பு இருக்கிறேன். மேலும் 4/5/2026 ஓட்டு எண்ணப்பட்டது. அப்போது நான் ஓட்டு எண்ணிக்கை பார்த்து கொண்டிருந்தேன். காலை 7 மணி முதலே டிவி கட்சி தான் விஜய் உள்ள தலைவராக உள்ள டிவி கட்சி தான் அதிகமான எண்ணிக்கையில் இருந்தது. நான் பார்த்து கொண்டிருந்தேன். பார்த்து கொண்டிருக்கும் போது இப்போ சாயங்காலம் பார்த்து கொண்டிருந்தேன். அவங்க ஆரம்பத்திலிருந்தே அவங்க டிவி கட்சி தான் லீடிங், விஜய் கட்சி தான் லீடிங், ஏடிஎம்கே டீமுக்கு பின்தங்கி இருந்தார்கள். அன்று 4/5/2026 மாலை நான் டிவியில் தேர்தல் நிலவரத்தை பார்த்து கொண்டிருக்கும் போது டிவி கட்சி 108க்கு மேல இருந்த லீடிங்ல இருந்தாங்க. ஏடிஎம்கே 70 80 வந்தாங்க. அப்புறம் முன்னாடி வந்தது, ஏடிஎம்கே பின்னாடி போயிடுச்சு. பார்த்து கொண்டிருக்கும்போது என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் என்னை அழைத்தார், எனக்கு தரிசனம் கூறினார். என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் இடம் குறித்த தரிசனங்களை உலகத்தில் தெரிந்து கொள்ள இப்போ நான் கூறுகிறேன், கேளுங்கள். 4/5/2026 அன்று மாலை 3:54 முதல் 4:05 மணி வரை என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் குறித்த தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். தும்மே கித்தும்மக்கு தும்மே சுகிடா இருந்துக்க ஹோகி தேவோ தமிழ்நாடு என்னும் தேசம் தேர்தல் முடிவு. ஜனங்களின் ஆதரவு நடிகனாக இருந்து அரசியல்வாதியாக வேகம் தருத்திரவனுக்கு உள்ளது. அவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். தேசத்தின் அதிபதியாக பணி செய்யக்கூடிய தகுதி இல்லாதவன் அவன். அவனுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். தேசத்தின் அதிபதி எடப்பாடி பழனிசாமி என்னும் நாமம் கொண்டவன். தேசத்தின் அதிபதி எடப்பாடி பழனிசாமி என்னும் நாமம் கொண்டவனே. இத்தேசத்தின் அதிபதி எடப்பாடி பழனிசாமி என்னும் நாமம் கொண்டவனே.
ஏது ஏன் தேர்தல் முடிவு, இது என் தேர்தல் முடிவு, இது என் தேர்தல் முடிவு. உறுதியானது உறுதியானது உறுதியானது. இதன் விளக்கம் என்னவென்றால், தமிழ்நாடு என்னும் தேசம், தமிழ்நாடு தேசம், தேசம் நாடு, நாடு, தேர்தல் முடிவு, தேர்தல் முடிவு. இப்ப சொல்றாரு, மாலையில 3:54 முதல் 4:05 வரை சொல்றதுக்கு ஓட்டு எண்ணப்படுற நாள் இன்னைக்கு. தேர்தல் முடிவு. ஜனங்களின் ஆதரவு நடிகனாக இருந்து அரசியல்வாதியாக வேஷம் தரித்தவனுக்கு உள்ளது. 108 எங்கே இருக்குது, எல்லாரும் தெரியும். கடவுள் சொல்றாரு, ஜனங்கள் தமிழக மக்களின் ஆதரவு நடிகனாக இருந்து அரசியல்வாதியாக வேஷம் தரித்திருக்கணும்னா விஜய் அவர்களுக்கு உள்ளது. அவனுக்கு விரோதமாகவே நான் என் கத்திட்டு கொண்டிருக்கிறேன். தேவனாய கர்த்தர், கடவுள், உலக ஜனங்களுக்கெல்லாம் உள்ள ஒரே கடவுள், அல்லாஹ், இறைவன், தெய்வம், ஆண்டவர், யெகோவா என்ற நாமம் உடைய தேவனாய கர்த்தர், அவர்தான் கடவுள். அவர் நடிகை விஜய் விரோதமாக தன் கத்தை நின்று கொண்டிருக்கிறார். மக்கள் அவருக்கு இருக்கிறது. இத்தேசத்தின் அதிபதியாக பணி செய்யக்கூடிய தகுதி இல்லாதவன் அவன். நான் சொல்லலைங்க, சத்தியமா நான் சொல்லல. திமுக தொண்டர்களே, நடிகர் விஜய் விஜயரின் ரசிகர்களே என்ன கோபப்படாதீங்க. இந்த வார்த்தை நான் சொல்லல. இந்த சொல்லக்கூடிய வார்த்தை அனைத்தும் கடவுள் வார்த்தை. நடிகர் விஜயை பற்றி அவர் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்பது அவருக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. மனிதனோ முகத்தை பார்ப்பான், தேவனோ இதயத்தை பார்க்கிறார். நம்ம முகத்தை தான் பார்ப்போம். நடிகர் விஜய் விஜய் பார்த்துட்டு இருப்போம். அவர் இதயத்துக்குள்ள என்ன நினைக்கிறாருங்கிறது கடவுளுக்கு தெரியும், அவர் மனசாட்சியை தெரியும். சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, வாக்கு சொல்லுவாங்க, மனசாட்சி கடவுள் சாட்சிமாங்க. தெரியும். அதே மாதிரி அவர் தெரியும், கடவுள் தெரியும். யாருக்கும் தெரியாது. மனைவி கூட தெரியாது, குழந்தைக்கு தெரியாது, ஃப்ரெண்டு கூட தெரியாது. உள்ளுக்குள்ள இருக்கிற ரகசியம் அது கடவுள் பார்த்து சொல்றாரு. அவர் இதயத்தை பார்த்து கடவுள் சொல்றாரு. நல்லவரா இல்லவருன்னு எனக்கு தெரியாது. கடவுள் சொல்றாரு, என் வார்த்தைகள்லாம் என்ன யாரும் கோப்படாதீங்க. இத்தேசத்தின் அதிபதியாக பணி செய்யக்கூடிய தகுதி இல்லாதவன். இது கடவுள் வார்த்தை, என் வார்த்தை அல்ல. அவனுக்கு விரோதமாகவே நான் கருத்து நீட்டுக் கொண்டிருக்கிறேன். நடிகர் விஜய் விரோதமாக கருத்து நீட்டுக் கொண்டிருக்கிறார். 108 சீட்ல நடிகர் விஜய் லீடிங்ல இருக்கிறாரு. இருந்த போதிலும் கடவுள் சொல்றாரு, இத்தேசத்தின் அதிபதி எடப்பாடி பழனிசாமி நாமம் கொண்டவனே, முன்முறை சொல்றாரு. இத்தேசத்தின் அதிபதி எடப்பாடி பழனிசாமி நாமம் கொண்டவனே, முன்னோடு சொல்றாரு. இது என் தேர்தல் முடிவு, இது என் தேர்தல் முடிவு அப்படின்னு சொல்றாரு. உறுதியானது கடவுள் சொன்ன வார்த்தை. மக்கள் ஆதரவு விஜய் இருக்கிறது. மக்கள் அவர் முதலமைச்சர் தேர்ந்தெடுக்க ஆசைப்படுறாங்க. ஆனா கடவுள் அவருக்கு விரோதம் கருத்து நீட்டி இருக்கிறாரு. கடவுள் ஒருவருக்கு விரோதமாக கருத்து நீட்டினார், அவர் நல்லா இருக்க முடியாது. கெட்ட காலம். ஆரம்பத்தில் ஜெயலலிதா விரோதமாக கருத்து நீட்டினார், ஜெயலலிதா மரணம் அடைந்தார். சசிகலா நடராஜன் கருத்து நீட்டினார், அவர் முதலமைச்சர் ஆசைப்பட்டார், கொடுக்காம சிறைக்கு அனுப்பினார். 2019 எடப்பாடி பழனிசாமி கருத்து நீட்டினார், 2020 தேர்தல் தோற்றாரு. இப்போ முக ஸ்டாலின் கருத்து நீட்டினார், அவர் 2024 எலெக்ஷன்ல தோல்வியுற்றார். அதே மாதிரி நடிகர் விஜய் அவர்களுக்கு விரோதமாக கடவுள் கருத்து நீட்டிக் கொண்டிருக்கிறார். அவர் முதலமைச்சர் ஆனாலும் அவர் கெட்ட காலம். கடவுள் அவர் விரோதமா இருக்கிறார். எத்தனை கோடி மக்கள் துணை இருந்தாலும் கடவுள் ஒருவ துணையில்லை என்றால் அவர் வாழ முடியாது, நல்லா வாழ முடியாது. நோயினால் எழுதப்படுவார்கள், மரணம் அடைவார்கள். கடவுளாக தான் கொடுக்க முடியும். ஒரு நோய் கொடுப்பார், மரணத்தை கொடுப்பார். கடவுள் வார்த்தை உறுதியானது கடவுள் வார்த்தை. பொறுத்திருந்து பார்ப்போம். 5/5/2026 அன்று இரவு 11:05 மணி முதல் 11:26 மணி வரை என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் எடுத்திருக்கிற தரிசனத்தை இப்ப நீங்கள் கேட்கலாம். Uri kabo tome ribo hetra de karket kairen de ka okay de biba உன்னிடம் நான் கூறினேன், ஒருவனுக்கு அதிகாரம் கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறேன் என்று. எடப்பாடி பழனிசாமி என்னும் நாமம் கொண்டவனுக்கு தேசத்தின் அதிகாரம் கொடுக்க நான் ஆயத்தமாக இருந்தேன். ஆதியிலே அவன் அதிகாரத்தை நான் பறித்திருந்தேன், அவனது கிரிகள் நிமித்தமாக. இக்காலத்திலே இத்தேசத்தின் அதிகாரம் அவனுக்கு கொடுக்க நான் ஆயத்தமாக இருந்தேன். அவன் இருதயத்தின் நினைவுகளை நான் அறிந்தேன், என் எண்ணத்தை மாற்றினேன். நடிகனாக இருந்து அரசியல்வாதியாக மாறிக்கொண்டிருக்கிற ஒருவனுக்கு அதிகாரம் கொடுக்க எண்ணினேன், நிறைவேற்றினேன். அதிகாரம், இத்தேசத்தின் அதிகாரம் அவனுக்கு தற்காலிகமானது. தற்காலிகமாகவே அவன் மகிமைப்பட கடவது.
தற்காலிகமாகவே அவன் மகிமைப்பட கடவுது. தற்காலிகமாகவே மகிமைப்பட கடவுது. இதன் விளக்கம் என்னவென்றால், உன்னிடம் நான் கூறினேன் என திருக்கன் சொல்வார். 2008 முதல் திருக்கன் சொல்லி வருகிறார். அடுத்த கடவுள் சொல்றாரு, உன்னிடம் நான் கூறினேன், ஒருவனுக்கு அதிகாரம் கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறேன் என்று, ஒருவனுக்கு முதலமைச்சர் பதவி கொடுக்க ஆயத்தமா இருக்கிறேன் என்று கூறினேன்னு சொல்றாரு. முதல்ல சொன்னார், நம்ம 23-4 சொன்ன பார்த்தீங்கன்னா அதான் சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி என்னும் நாமம் கொண்டவனுக்கு இத்தேசத்தின் அதிகாரம் கொடுக்க ஆயத்தமாக இருந்தேன் சொன்னது 5ஆம் தேதி, 4ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கை 5ஆம் தேதி சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமிக்கு தமிழக முதலமைச்சர் பதவி கொடுக்க கடவுள் ஆயத்தமா இருந்தார். இப்ப இருந்தாரு, ஆதியிலே அதிகாரத்தை நான் பறித்தேன் அவனது கிரியை நிமித்தமாக. 2021 2017 to 2021 எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தார். அவர் அதிகாரத்தை கடவுள் 2020 பறித்தார். அவர் அதிகாரத்தை முதலமைச்சர் பதவி பறிக்கிற முன்னாடியே 2019 அடிக்கடி திருக்கணும் சொன்னார். அவன் ஆட்சியாளர் முடிவு வருகிறது, தொடராது, அவன் அதிகாரத்தை வந்து பறிப்பேன், அது அதிகாரம் உள்ளவர்கள் வந்து அதிகாரம் பறிக்கப்படும் பல திட்டம் சொல்லியிருக்காரு. இவை எல்லாமே எடப்பாடி பழனிசாமி 2020 முதலமைச்சர் கிடையாது என்று என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் என்னிடம் கூடிய திருக்கதர்சனங்களை பல எபிசோடுகள் மாமனிதன் மாற்றுள்ளவர்கள் திறமையில் வெளிப்படுத்தியிருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், பாருங்க, பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. 2000 முதலமைச்சர் என்று முடிவு பண்ணிட்டாரு. 2017 முதலமைச்சர் ஆனாரு. அது கடவுள் கொடுத்தது, தெரிந்து கொள்ளுங்கள். ஆதியிலே 2021 அவன் அதிகார முதலமைச்சர் பதவியை நான் பறித்தேன் அவனை கிரி நிமித்தமாக. என்னன்னா 2018 2021 அவர் என்னென்ன செய்தாரு, அரசியலில் ஆட்சியில் ஊழல் செய்தாரா, மக்களுக்கு நன்மை செய்தாரா, அவர் என்னென்ன செய்தாருங்கிறது அவருக்கு தெரியும், அவர் அமைச்சர்களுக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியாது. அவர் எங்கெங்க எவ்வளவு பணம் வாங்கினாரு, என்னென்ன செய்தாரு எனக்கு தெரியாது. கடவுள் சொல்றாரு, அவன் கிரியை நிமித்தமா அவர் செய்த செயல்பாடு, எவ்வளவு பணம் வாங்கினாரு, எவ்வளவு பார்த்தாரு, கட்சி கொண்டு நிதி போய் அமைச்சாரு, அவர் எவ்வளவு அவர் வீட்டுக்கு கொண்டு வந்தாருன்னு தெரியாது. கடவுள் சொல்ற அவருக்கு கிரியை நிமித்தமாகத்தான் அந்த அதிகாரத்தை 2020 முதலமைச்சர் பதவியை நீக்கினார். கடவுள் சொன்ன வார்த்தை. இக்காலத்திலே 2026 இத்தேசத்தின் அதிகாரம் அவனுக்கு கொடுக்க நான் ஆயத்தமா இருந்தேன் சொல்லிட்டா. 23-4 24-4 23 சொல்லிட்டாரு. தேசத்தின் அதிபதி தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு, ஆயத்தமா இருந்தேன் சொல்றாரு. அவன் இருதயத்தின் நினைவை நான் அறிந்தேன் சொன்ன பார்த்தீங்களா. மனிதனோ முகத்தை பார்ப்பான், தேவனோ அவன் இதயத்தை பார்க்கிறாங்க பார்த்தீங்களா. அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே மெஜாரிட்டி வந்து நினைச்சுக்கிட்டு என்னன்னு நினைச்சேன்னு தெரியாது நினைப்பாங்கல்ல. நம்ம காமராஜ் என்ன நினைப்பாரு, நம்ம முதலமைச்சரானா மக்களுக்கு நன்மை செய்யணும், நிறைய குளங்களை வெட்டணும், அணைக்கட்டு கட்டணும், தண்ணியை தேக்கணும், விவசாயத்தை பெருக்கணும், பிள்ளைகளுக்கு கல்வி கொடுக்கணும், மருத்துவமனைகள் எல்லாத்தையும் எல்லாம் மருத்துவ வசதி கொடுக்கணும், வேலைவாய்ப்பு கொடுக்கணும், எல்லாத்தையும் நினைப்பார் அவர். மற்ற அமைச்சர் அடிக்கண்டாக்குள்ள 10 ரூபா செலவழிச்சிருக்கோம், விடக்கூடாது, எப்படியாவது 100 ரூபா சம்பாதிச்சிடணும், நம்ம இந்த வம்சம் பதவி கொடுத்தா இல்லை இதில் பிள்ளை அடிக்கணும், இல்லை எப்படி நினைப்பாங்க. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரானா என்ன செய்யலாம் அப்படின்னு நினைச்சிருக்கிறாரு. அவர் என்ன நினைத்தார் என்பது எனக்கு தெரியாது, அவருக்கு மட்டும்தான் தெரியும், கடவுள் தெரியும். அதான் கடவுள் சொல்றாரு, அவன் இருதயத்தின் நினைவே நான் இருந்தேன். அவர் நல்ல நினைவு நினைக்கல, மக்கள் நன்மை செய்ய நினைக்கல. டிஎம்கே அவ்வளோ சம்பாதிச்சிட்டாங்க, நம்ம வந்து நிறைய சம்பாதிக்கணும், 2 லட்சம் கோடி கடை வாங்கணும் அப்படின்னு ஒரு தவறான என்ன நினைச்சிருப்பாருன்னு கடவுள் சொல்றாரு. அவர் நினைவு நான் அறிந்தேன். இக்காலத்திலே இத்தேசத்தை அதிகாரம் கொடுக்க ஆயத்தமா இருந்தேன். 2026 தமிழ் முதலமைச்சர் பதவியை எடப்பாடி பழனிசாமி கொடுக்க ஆயத்தமா இருந்தேன். அவன் இறுதி நினைவு அறிந்தேன். அவன் நினைவு நல்ல நினைவு இல்லை, ஆட்சியின் மக்கள் நன்மை செய்ய நினைக்கல, அவன் நிறைய சம்பாதிக்கணும்னு நினைச்சாப்ல. இறுதி நினைவு அறிந்தேன். என் எண்ணத்தை மாற்றினேன். கடவுள் எண்ணத்தை மாற்றினான். சில நினைக்கலாம், அதாவது இந்த சேனலை பார்க்கக்கூடிய அனைத்து கமெண்ட் போடுற ரசிகர்களுக்கு சொல்றேன் நான், நீ நினைக்கலாம் கடவுள் சொல்றாரு மாத்துறாரு, எடப்பாடி பழனிசாமி மூலம் சொன்னாரு, இப்ப விஜய் வந்து அதிகமாக எண்ணிக்கையில் இருக்கிறான்னு நினைக்கலாம். நீங்க இது கடவுளுடைய எண்ணம், நினைச்சா மாற்றுவாரு. உங்களுக்கு கொடுக்கலான்னு நினைப்பாரு, நீங்க நன்மை நல்லதா நினைச்சா உங்களுக்கு கொடுப்பாரு, நீங்க கேட்ட நேரத்தை கொடுக்க மாட்டாரு. இதான் கடவுள் வார்த்தை. இதுன்னு சொல்லிட்டாரு, என் எண்ணத்தை மாற்றினேன். இது என் வார்த்தை அல்ல, கடவுள் வார்த்தை. அவர் என்ன மாத்தினாரு, முதல் கொடுக்கலாம் நினைச்சாரு, எண்ணத்தை மாற்றினேன், மாத்திட்டாரு. அவர் கொடுக்க முடிவு பண்ணிட்டாரு. அதனாலதான் ஏடிஎம்கே ஆசைப்பட்டாங்க, என்னடா டிவிகே வந்துருச்சு, அதுக்கு கடவுளுடைய சித்தம், கடவுளுடைய விளையாட்டு, திருவிளையாடல். எடுங்க பொருள் நினைச்சு வச்சோம், டிஎம்கே மேல மக்கள் அதிர்த்தி, எடுங்க பொருள் நினைச்சோம், எடுங்க 3வது வந்துருச்சு.
ரெண்டாவது டிஎம்கே ஆட்சி மோசமாக இருந்தது, மக்கள் மாற்றத்தை கொடுப்பான்னு நினைச்சோம். ஆனால் டிஎம்கே கொடுத்தாங்கன்னா கடவுளை செய்யார். டிஎம்கே ஐடிஎம்கே தான் வரதா இருந்தது, அது எடப்பாடி முதலமைச்சராக இருந்தது. ஆனால் கடவுள் நினைச்சாரு, இவர் நம்ம முதலமைச்சர் வந்து நம்ம என்னென்ன செய்யணும்னு நினைச்சாரோ தவறான எண்ணம் நினைத்திருக்கலாம், எண்ணங்களை மாற்றி விட்டார். என் எண்ணத்தை மாற்றி கடவுள் எண்ணத்தை மாற்றிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் முடிவு பண்ணிட்டாரு. அதனால டிஎம்கே லீடிங் கொடுத்தாரு. நடிகனாக இருந்து அரசியல்வாதியாக மாறிக்கொண்டிருக்க ஒருவனுக்கு அதிகாரம் கொடுக்க இன்னும் நிறைவேற்றேன். நடிகனாக இருந்து அரசியல்வாதியாக மாறிக்கொண்டிருக்கிற ஒருவனுக்கு, நடிகர் விஜய்க்கு அதிகாரம்னா முதலமைச்சர் பதவி, அதிகமான எம்எல்ஏக்கள் கொடுக்க எண்ணினேன், நினைத்தேன், நிறைவேற்றினேன், முடிச்சுட்டேன். கடவுள் கொடுத்தது 108. எப்படா விஜய் வந்தார், எப்படா விஜய் எல்லாம் புலம்புனாங்க. அதான் கடவுள் நினைத்தால்தான் அவர் வர முடியும். விஜய்க்கு அதிகமான எண்ணிக்கை எம்எல்ஏக்கு கொடுத்தது கடவுள் தான். அதிகாரம் கொடுக்க அதிகமான அதிகாரத்தை கொடுத்துட்டாரு. அதிகாரம் இத்தேசத்தின் அதிகாரம் தற்காலிகமானது. சப்போஸ் விஜய் முதலமைச்சரானால் ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு 9 நகரிக்க முதலமைச்சராக பதவி வைக்க முடியல. அவர் அதிர்ஷ்டவசமாக முதலமைச்சரானால் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பதவி ஒரு தற்காலிகமானது, தற்காலிகமானது. அதான் சொல்றாரு, தற்காலிகமாக மகிமைப்பட கிடவுது, தற்காலிகமாக மகிமைப்பட கிடவுதுன்னு சொல்றாரு. தற்காலிகமாக மகிமைனா புகழ் பெற கிடவுது. புகழ் விஜய் முதலமைச்சர் தற்காலிகம் தான். 1 மாசமா, 2 மாசமா, 3 மாசமா, 4 மாசமா, 1 வருஷமா, 2 வருஷமா தெரியாது. தற்காலிகமாகவே விஜய் மகிமைப்படுவது. கடவுள் வார்த்தை பொறுத்துந்து பார்ப்போம். இது என் வார்த்தை அல்ல, கடவுள் வார்த்தை. பொறுத்துந்து பார்ப்போம். எப்படி நடக்க போயிருந்தோம் பொறுத்துந்து பார்ப்போம். 7/5/2026 அன்று இரவு 10 மணி முதல் 10:31 மணி வரை என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் தரிசனத்தை நீங்கள் கேளுங்கள். எடப்பாடி பழனிசாமி என்னும் நாமம் கொண்டவனே, ஏ தேசத்தின் அதிபதி என்று நான் உன்னிடம் கூறினேன். நிறைவேறும். அவனுக்கு அப்பதவி தற்காலிகமானது. அவனுக்கு அப்பதவி தற்காலிகமானது. உறுதியானது. நிறைவேறும். இதன் விளக்கம் என்னவென்றால், மாத்துறாரு. எடப்பாடி பழனிசாமி என்னும் நாமம் கொண்டவனே தேசத்தின் அதிபதி. ஏன்னா விஜய் முதலமைச்சராக பதவி இருக்கல, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வராமல் பேசிட்டு இருக்காங்க. அது சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி என்னும் நாமம் கொண்டவனே தேசத்தின் அதிபதி என்று நான் உன்னிடம் கூறினேன் என்று சொன்னார். இப்பெல்லாம் சொல்லியிருக்காரு. நிறைவேறும். அப்படி நிறைவேறினால் அவனுக்கு அப்பது தற்காலிகமானது. அவனுக்கு பதவி தற்காலிகமானது. உறுதியானது. நிறைவேறும். நடிகர் விஜய் முதலமைச்சராக இருந்தாலுமே அவர் பதவி தற்காலிகமானது. அவரை நீக்கினா அடுத்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அவர் வந்தாலும் அப்பது தற்காலிகமானது. இப்போ 2 பேருக்கு சான்ஸ் இருக்கு. முதலில் நடிகர் விஜய் முதலமைச்சரானா 1 மாசமா, 2 மாசம், 3 மாசம், 6 மாசமோ பதவியை விட்டு விலகிடுவார், தற்காலிகமானது. திரும்ப எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வருவார். ஏன்னா அவர் வழி கிடையாது. அவர் வாக்கு போயிட்டானா அப்போ வந்து டிஎம்கே அலைன்ஸ் வச்சாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வருவார். அவருக்கு அவர் தற்காலிகமானது. வார்த்தை, என் வார்த்தை அல்ல. உறுதியானது. நிறைவேறும். என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் எங்கேயும் சொன்ன திருக்கதர்சனம் அனைத்தும் நிறைவேறியிருக்குது. நிச்சயம் நிறைவேறும். என்ன சொல்றாருன்னா, நடிகர் விஜய் தற்போது முதலமைச்சரானாலும் தற்காலிகமாக மகிமைப்பட கிடவுது. விஜய் முதலமைச்சர் நிச்சயமா அவர் சீக்கிரம் பதவி நீக்கப்படுவார். கடவுளால் நீக்கப்படுவார். மனிதன் சிறந்த கடவுள் நீக்கப்படுவார். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வரலாம். 2 பேரும் சொன்னார், முதலமைச்சர் வரலாம். வந்தாலும் அவருக்கு அப்போது தற்காலிகமானது. கடவுள் வார்த்தை. நிரந்தரமான முதலமைச்சர் தேசத்தின் அதிகாரம் ஒரு கொடுக்கப்படும். அவர் தான் அணிவலா ஆட்சியாளர், இம்மாற்றூர் விரைவில் வெளிப்படுவார். இந்த தமிழ்நாட்டின் அதிகாரம், முதலமைச்சர் பதவி கிடையாது. தமிழ்நாட்டின் அதிகாரம் விரைவில் இம்மாற்ற ரூலர் அணிவலா ஆட்சியாளர் கொடுக்கப்படும். அவரை கடவுள் வெளிப்படுத்தும் போது அவர் கொடுக்கப்படும். அந்நாள் வரை மக்கள் வேதனை தான். எந்த கட்சியும் நிரந்தரமாக இருந்தாலும் இருக்க முடியாது. வார்த்தை 108 எம்எல்ஏக்கள் ஆதரவு இருந்துமே முதலமைச்சர் பதவி அடைய முடியல நடிகர் விஜயால. வேதனை. ஏன்னா கடவுள் ஆதரவு இல்லை. இதே மாதிரி தான் சசிகலா 133 அமைச்சர்கள் வச்சிருந்தாங்க. 2005 ஜெயலலிதா மரணம் அடைகிறார்கள்.
உடனே கடவுள் மறந்து காரணம் கடவுள் தான், மறந்து கொடுத்த கடவுள் தான். இதை பற்றி நான் தனியாக எபிசோட் போட்டிருக்கேன், பார்த்துக் கொள்ளுங்கள். உடனே பன்னீர்செல்வம் முதலமைச்சர் பதவி வைக்கிறாரு. அப்போது தற்காலிகமான கடவுள் சொல்றாரு, அதையும் போட்டிருக்கேன். 2 மாசம் ரிசைன் பண்ணாரு. திரும்ப சசிகலா நடராஜன் பூச்சா பதவி கேட்கறாங்க, கடவுள் கொடுக்குறேன். முதலமைச்சர் பதவி கொடுக்க மாட்டேன். 133 எம்எல்ஏக்கள் வச்சிருக்கிறாங்க. அவங்க ஆட்சி அமைக்க இடம் தயார் பண்ணிட்டாங்க, இடத்துல ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என் மகா போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் இருக்கா, அவங்களும் 10 வருஷம் சொல்றாங்க. அப்பா நிச்சயமா பதவி வைக்க மாட்டாங்கம்மா. அப்போ நான் புலர் மத்திய சிறைக்குள்ள இருக்கேன். நான் 1 நாள் சிறைவாசத்தில் கடைசி நேரத்தில் மத்திய சிறைக்குள்ள நான் சிறைக்குள்ள இருக்கேன். நான் இப்போ சொல்றேன், பதவி கதை சொல்லிட்டாரு. அந்த அம்மா முதலமைச்சர் பதவி இருக்க மாட்டாங்க, சிறைக்கு போவாங்கன்னு சொல்றேன் நான். அதே மாதிரி முதலமைச்சர் பதவிக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. முதலமைச்சர் பதவி இருக்க நாள் நேரம் அந்த மண்டபம் தயார் பண்ணியாச்சு. இவங்க போக ரெடி ஆகிட்டாங்க. கவர்னர் வரல. இதை செய்தது கடவுள். அவன் பிஜேபி பிஜேபி கடவுள் செய்தாரு. என்னன்னு சொல்லிட்டாரு. இந்த மாமனி இம்மாற்ற போட்டிருக்கேன். நான் சசிகலா நடராஜன் தலைப்பில் போட்டிருக்கேன், பல எபிசோட் போட்டிருக்கேன். நான் தெரிந்து கொள்ளுங்க, கடவுள் யார்? 133 எம்எல்ஏக்கள் மெஜாரிட்டி இருந்தோம், முதலமைச்சர் ஆக முடியல. சிறைக்கு அனுப்ப சொன்னார். சுப்ரீம் கோர்ட்ல ஜட்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடியே ஜட்மெண்ட் வரும், தீர்ப்பு வரும், அவளுக்கு விரோதமாக உச்சநீதிமன்றத்துக்கு வரும், சிறைக்கு அழைத்து சிறைக்கு அனுப்ப சொன்னார். அனுப்பினார். இந்த வார்த்தை 2017 முதலமைச்சராரு மனுஷன் பண்ணாரு. அவர் ஆட்சி சரியா செய்யலன்னு கடவுள் தெரியும், எனக்கு தெரியாது. அவர் என்ன செய்தாருன்னு கடவுள் தெரியும். அவர் 2019 சொன்னார், அப்போதே அவனுக்கு முடிவு வருகிறது, தொடராது, அதிகாரம் பறிக்கப்படும், அத்துமுறை அமைச்சர் பல தடவை சொன்னாரு. அதனால தனியாக எபிசோட் போட்டிருக்கேன். 2000 தோத்தாரு. 2000 தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் என்று எப்ப சொன்னாரு? 17, 18, 20, 12, 2016 சொன்னாரு. அப்புறம் 13, 2021 சொன்னாரு. எலெக்ஷன் 6 நாள் 2021 தேர்தல் நடக்குது, 8 நாள் 2021 சொல்றாரு. அடுத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் சொன்னார், வந்தாரு. இப்ப 2021 மு.க. ஸ்டாலின் இல்லைன்னு இதாவது தனியாக எபிசோட் போட்டிருக்கேன். 2021 மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் இல்லைன்னு சொன்னாரு, போய் தோத்துட்டாரு. அதையும் போட்டிருக்கேன் நான். இப்போ தமிழக முதலமைச்சராக நடிகை வச்சு வந்தால் அப்போது தற்காலிகமானது. அடுத்ததாக எடப்பாடி பழனிசாமி தமிழ் முதலமைச்சராக வந்தாலும் அப்போது தற்காலிகமானது. இந்த கடவுள் வார்த்தை, என் வார்த்தை, பொறுத்திருந்து பார்ப்போம், நிச்சயமாக நிறைவேறும். அனைத்தும் தெரிந்து கொள்ள மாமனிதர் நிம்மதி பாருங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.